ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் தான் வந்துட்டு ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இது கேட்டிருந்தாங்க, பட் யாருன்னு தெரில, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்கேட் பாக்ஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ணுற இந்த மாதிரி பீசஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக நான் 5லையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் லென்த் வந்துட்டு கம்மி பண்ண போகிறோம். ஓரமாக 2 எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு லென்த்து அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த 2 பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸ் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கோல்கேட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். எந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைனாக அடுக்கி வச்சுட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பெருசாக இருக்கணும் ஒரே ஹைட்டு. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 ஒரே ஹைட்டு. இன்னொன்று மட்டும் லென்த்து கம்மியாக இருக்கணும். 2 ஜோடி, 1 மட்டும் சிங்கிள், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இப்போது பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஜோடி ஜோடியாக இருக்கிற கலருக்கு வந்துட்டு ஒரே மாதிரி கலரு, சிங்கிளாக இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு கலர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் ஒட்டிக்கலாம். இது வந்துட்டு நார்மல் கலர் பேப்பர் தான். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாக்ஸில் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை 2ஐயும் வந்துட்டு அப்படின்னு அட்டாச் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, காயட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் 2 ஜோடி இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு சிங்கிளாக இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த க்ரீன் டப்பா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த க்ரீனுக்கும் அடியில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா பக்கம் இந்த மாதிரி அப்ளை ஆகுற மாதிரி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. கட் பண்ண கோல்கேட் பாக்ஸ்க்கு மேலே வந்து கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நெக்ஸ்ட்டு இதை எடுத்து அப்படியே வந்துட்டு அந்த ப்ளூ கலருக்கு மேலே கரெக்டாக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்டெப்பாக வந்துட்டு அப்படியே ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பார்க்க ஒரு க்யூட்டாக ரொம்பவே அழகான ஒரு ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆனால் பட் சிம்பிளாக ப்ளைனாக இருக்குது. எனக்கு ப்ளைனாக இருக்கிறது தான் பிடிக்கும். பட் எப்போயுமே வந்துட்டு ப்ளைனாகவே விட்டுட்டு டிசைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன் இல்லையா, அதனால தான் இதில் சும்மா பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கர் யூஸ் பண்ணி சும்மா லைட்டாக நான் ரவுண்டாக வந்துட்டு டாட் இருக்க மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் நிறையா டிசைன் பண்ணலாம், நிறையா கலெக்ஷன் இருக்கும். நான் வந்துட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி டாட் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். சரி, எப்போவுமே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிடுவோமே, இந்த டைம் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா லைட்டாக அந்த டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சைடில் பேக்லலாம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே, இதை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சைடில் நான் வந்துட்டு ப்ரஷஸ்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்க திங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்துட்டு நைஃப் எல்லாம் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பென்னெல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கரும் ஒரு சின்ன சிசரும் நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே கூட ஒட்டி இருந்துருக்கலாம். அப்படி ஒட்டினோம் அப்படின்னா எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கும்போது நம்ம என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றது அந்தளவுக்கு நீட்டாக தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டபுளாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி படிக்கட்டு மாதிரி இந்த மாதிரி அழகாக வைக்கும்போது நமக்கு பேக் சைடில் அப்படியே பேக் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் நீட்டாக அழகாக தெரியும். இதை நம்ம ஸ்டடி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சிம்பிளாக நீட்டான ஒரு ஆர்கனைசராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.